ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். சில வாரங்கள் நல்லா ஓய்வெடுத்துட்டோம். After a long break for a couple of weeks and meeting you all again. This is the first scripture or discovering, or I would say School of the Holy Spirit on the first day. பரிசுத்தாவின் பாடசாலையில் இது முதலாவது நாள். ஒரு புதிய தலைப்பு, a new topic. And I strongly believe that you might have been blessed in the couple of months teachings last year. கடந்த வருஷத்தில் சில மாதங்கள் நாம் இந்த பரிசுத்தாவின் பாடசாலையில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டது. அது உங்களுக்கு பிரயோஜனமாகவே இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்று சில மாதங்களுக்கு ஒரு புதிய தலைப்புக்குள்ளதாக நாம் கடந்து போகிறோம். We're going to enter into a new topic for a couple of months, and I strongly believe this will really edify you, bring a change in your lifestyle, in your character. இந்த பாடம் நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றவும், நமக்கு நம்முடைய உள்ளான மனுஷனில் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக காணப்பட இந்த வசனங்கள் நமக்கு பிரயோஜனமாக காணப்படும். You will be wondering why Pastor is not talking about the charismatic, the fire of God. These are very good. Teaching about the Holy Spirit, teaching about the gifts of the Holy Spirit. நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் ஏன் இப்போ பரிசுத்தாவினுடைய வல்லமை குறித்து பேசல, வரங்களை குறித்து பேசல, அற்புதம் அடையாளங்களை குறித்தெல்லாம் போதிக்கல. Why didn't teach about miracles, signs and wonders? All those are very, very important and these are useful for the ministry. அவைகள் எல்லாம் பிசாசுகளை துரத்துவது, வரங்களாலே நிரப்பப்படுவது, ஜனங்களை விடுவிப்பது, இவைகளெல்லாம் ஊழிய காரியங்கள், நல்லவைகள். ஆனாலும் அதை விட அது தவறுன்னு கிடையாது, அது முக்கியம் தேவை. It's not wrong and is very vital, is very important for every believer. ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குரிய வரங்களிலே செயல்படணும். இயேசு சொன்னாரே, விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன யாவனன்னு சொல்லி, என் நாமத்தினாலே அப்படின்னு சொன்னார். Jesus said, in my name, right? Whoever believes in the name of Jesus, they can do all these signs and wonders and miracles. But this session, இந்த நாட்களில் அந்த அற்புதங்களை குறித்தல்ல, அதிகமாக இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை சுபாவங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். I'm not going to teach about the charisma or the charismatic, but I'm going to teach about the lifestyle that Jesus taught to his disciples. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு போதித்தவைகளை, முக்கியமாக கருதினவைகளை, அவர் போதித்தவைகளை இன்று நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். We are going to discover the teachings of our Lord Jesus Christ. Whatever that he taught is, of course, his teaching, but particularly all of us know very well about the Sermon on the Mount. அவருடைய போதனைகள் எந்த வசனத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அத்தனையும் முக்கியமானவைகள் தான். ஆனால் நாம் யாவருக்கும் தெரிந்த ஒன்று முக்கியமாக மலை பிரசங்கம் என்று சொல்லுவார்கள். மலை பிரசங்கத்தில் அவர் உபதேசித்தார், தன் வாயை திறந்து உபதேசித்தார். The Mount Sermon or the Sermon on the Mount, Jesus opened up his mouth and he taught the disciples. And the Mount Sermon is recorded in Matthew chapter 5, chapter 6 and chapter 7. இந்த மலை பிரசங்கம் மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம். I encourage all of you to read this portion of the scripture as we discover every week on this subject. It will be very helpful for you if you really meditate the portion of the scripture. நீங்கள் யாவரும் இந்த மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களை இந்த நாட்களில் அதிகமாக ஞானத்தோடு, பாரத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு இவைகளை வாசியுங்கள். I pray that the Holy Spirit will help us to discover the spiritual truth that God expected in our life to live with. ஆவிக்குரிய காரியங்களில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இவைகளின் மூலமாக போதித்து நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் மத்தேயு
5, 6, 7 ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். Remember Matthew chapter 5, 6 and 7. And verse 1 of Matthew 5, it says that, and seeing the multitude, he went up unto a mountain, and when he was set, his disciples came unto him. Matthew chapter 5 begins with that he went up to the mountain. And if we read chapter 8 verse 1, he came down from the mountain. Simply means after the teaching. The entire 3 chapters. மத்தேயு 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். சீஷர்கள் வந்த பிறகு அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார். When the disciples came, he began to teach. 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் மலையில் இருந்து இறங்கின பொழுதுன்னு பார்க்கலாம். அப்படின்னாக்கா இந்த 3 அதிகாரமும் அந்த மலையில் இருந்து அவர் சீஷர்களுக்கு உபதேசித்தனால, because he taught the disciples from the mountain, so this is called the Sermon on the Mount. அவர் மலையில் இருந்து உபதேசித்ததுனால, பிரசங்கித்ததுனால இந்த தலைப்புக்கு, இந்த 3 அதிகாரத்தினுடைய தலைப்பே மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கத்தில் பல பகுதிகள் உண்டு. We can identify certain portion of the scripture with a certain topic. ஒரு சில வசனங்கள் ஒரு தலைப்பு, ஒரு சில வசனங்கள் ஒரு தலைப்புன்னு சொல்லி பல விதத்தில் நாம் இதை பிரித்தெடுக்க முடியும். இந்த நாளிலும் இந்த 5வது அதிகாரத்தை மாத்திரம் என்னென்ன காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை இன்றைக்கு நாம் கொஞ்சம் அதை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வோம். Let's consider on only chapter 5 today and the breakdowns of chapter 5, and that what are we going to discover the topics that are found in this chapter, Matthew chapter 5. First, right, Matthew chapter 5 verse 3 to 12 it talks about the Beatitudes. The word Beatitudes in other translation is said blessed. Blessed are, blessed. நம்ம மத்தேயு 5வது அதிகாரம் 3 12 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இதை பாக்கியவான் என்ற அந்த தலைப்புக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம். காரணம் இந்த 3 12 வரைக்கும் ஏறத்தாழ 8 விதத்தில் 8 வசனங்கள் 8 முறை பாக்கியவான் என்று சொல்கிறது பார்க்கிறோம். Almost 8 times in this portion of the scripture from Matthew chapter 5 verse 3 to 12 said, blessed is he. Oh, blessed is he. Blessed is he. And there's also, he said, blessed is he, and then he will be telling that what is required, what is taught, and how when people really obey, and what will be their reward or what will be the blessing. இந்த 8 காரியங்களும் 8 வசனங்கள் அல்லது இந்த 8 காரியங்களில் ஆண்டவர் பாக்கியவான் சொல்லும்போது எப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், என்ன குணநலம் உடையவர்கள் பாக்கியவான்கள், என்ன மாதிரியான கேரக்டர் உடையவர்கள் பாக்கியவான்கள் சொல்லும்போது அந்த பாக்கியவான்கள் எந்த விதத்தில் பாக்கியவான்களாக இருந்தார்கள். How they were called blessed, why they were called blessed, because of their lifestyle, the character and so on. Okay, then verse 13 to 16, 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் உப்பை குறித்தும் வெளிச்சத்தை அல்லது விளக்கை குறித்து வெளிச்சத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். In verse 13 to 16, Jesus taught about the salt and the light. All of us know this. Jesus said, you are the salt of the earth. இந்த உப்பை குறித்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தான் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ரைட், நீங்கள் தான் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். You are the salt to the earth and you are the light to the world. He talks about the followers, the disciples. He talks about today you and me. உங்களையும் என்னை குறித்து ஆண்டவர் சொல்கிறது, அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறது, நாம் உப்பாய் வாழ்வோம், நாம் வெளிச்சமாய் காணப்படுவோம் என்று அவர் இந்த பிரசங்கத்திலே அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். Then from verse 17 to 20, 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் the fulfillment of the law. From verse 17 to 20, it talks about the law that was written in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற பிரமாணங்களை குறித்து அவர் போதிக்கிறார்.
Jesus didn't come to cancel the laws, he came to fulfill the law. Jesus didn't abandon the law, he fulfilled the law. இயேசு பிரமாணங்களை புறக்கணிக்க வரவில்லை, ஆனால் அதற்கு கீழ்ப்படிய அதை நிறைவேற்ற வந்தார். Every scripture that talks about the Lord Jesus Christ, Jesus fulfilled it. And Jesus fulfilled all the law that is recorded in the Bible. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரமாணத்தை கூட அவர் புறக்கணிக்கல, பிரமாணங்களை நிறைவேற்றினார். அந்த பிரமாணங்களை குறித்து என்ன நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்? What are we going to learn about the laws? We will discover this in days to come. And verse 21 to 26, 21வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் you talk about murder. கொலை பற்றி பேசுகிறார். கொலை குற்றச்சாட்டு எப்படி, இதனால் இந்த கொலை குற்றச்சாட்டு எப்படி தப்பித்துக் கொள்வது, அல்லது இதனுடைய பிரமாணங்கள் என்ன சொல்லுகிறது, what the law says about murder, what Jesus thought about murder, and all those things. You want to know more, you follow this lesson until we finish this. நம்ம இந்த பாடத்தை நம்ம சில வாரங்கள் ஆகலாம் இந்த தலைப்புக்குள்ளே. இந்த மலைப்பிரசங்கத்தில் முதல் பகுதியாக காணப்படுகிற பாக்கியவான்கள் என்ற தலைப்பில் இதையே நம்ம கற்றுக்கொள்வதற்கு சில வாரங்கள் ஆகலாம். It may even take few weeks for us to complete discover or completely discovering this topic alone called the Beatitudes from this portion of the scripture. And then verse 27 to 30, 27வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் Jesus thought about adultery. What is adultery? And what is in his concept? அவருடைய பார்வையிலே விபச்சாரம் என்பது என்ன நிலை? வேதத்திலே பிரமாணங்களிலே சொல்லப்படுகிறது. In the law, what does it mean, adultery? But what was the teaching of Jesus Christ concerning adultery? இந்த விபச்சாரம் குறித்த காரியங்களை பிரமாணங்களிலே எவைகள் விபச்சாரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனையிலே அவர் இன்னும் வித்தியாசமான கோணத்திலே அதை குறித்து தெளிவாக அவருடைய பார்வையில் அவர் கற்றுக் கொடுத்ததை குறித்து அதிகமாக பார்க்க போகிறோம், விபச்சாரம் என்று. பிறகு then verse 31 and 32, Matthew chapter 5 verse 31 and 32, மத்தேயு 5வது அதிகாரம் 31 32 இந்த வசனங்களிலே நம்ம விவாகரத்தை குறித்து பார்க்க போறோம். It talks about divorce. Jesus also thought about divorce. When should one divorce, and what will be the consequences if a divorcee married after divorce, as long as someone is alive, either spouse. தன்னுடைய வாழ்க்கை துணை யாராவது ஒருவர் ஜீவனோடு உயிரோடு கூட இருக்கும்பொழுது அவர்கள் விவாகரத்து பண்ணினால், அவர்கள் விவாகரத்து பண்ணி திருமணம் செய்தால் அதனுடைய நிலைமை எப்படியா இருக்கும், அன்றைய போதனை என்ன சொல்லுகிறது என்கிறதை நம்ம அதை குறித்தும் இது நிறைய பார்க்க போகிறோம். All those things which Jesus taught on this mount, on the Sermon on the Mount, இந்த மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் போதித்த அத்தனைகளும் a daily life concept, ஒவ்வொரு நாளும் அனுதின நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அத்தியாவசியமான காரியங்களை அவர் ஆழமாக தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்தார். ஒரு பக்கம் அவர் வியாதிஸ்தரை சுகப்படுத்துவது, அற்புதங்களை செய்வது, விடுதலை கொடுப்பது, இவைகளெல்லாம் ஒரு பக்கம். One side that Jesus ministered to people, those who are in need, casting out demons, healing the sick. But the other side was more concerned of the individual's transformation of their lifestyle. அவர் அதிகமாக தன்னை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையில் தன்னை போல சுபாவம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காகவும், ஒரு எடுத்துக்காட்டாக உலகத்துக்கு இவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நல்ல கோட்பாடுகளை அவர் கற்றுக் கொடுத்தார். He taught them about this concept, good principles for lifestyle. So it also talks about divorce. அவர் விவாகரத்தை குறித்தும் போதித்திருக்கிறார். Then comes chapter 5 verse 33 to 37, 33 37 வரைக்கும் it talks about oaths. அவர் சத்தியத்தை குறித்து பேசுறார். When should we take oath, when we shouldn't take oath, under what circumstances we should take oath, and all those things. நம்ம சத்தியம் பண்ணலாமா,
இந்த சத்திய பிரமாணம் என்ன எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இப்படி இவைகளை குறித்து அவர் அங்கே போதிக்கிறதை பார்க்குறோம். Then comes to verse 38 to 42. 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் அவர் பழைய ஏற்பாட்டில் பிரமாணங்கள் பிரகாரமாக பழி வாங்குதல் குறித்து, கண்ணுக்கு கண் என்ற அந்த காரியங்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் அவருடைய போதனையில் ஒரு சீர்திருத்தம் காணப்படுகிறது. The teachings of Jesus Christ on the Mount Sermon was a teaching of reformation. ஒரு சீர்திருத்த போதனை. அநேக காரியங்களை அவர் சீர்திருத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அது பழி வாங்குகிறது. ஆனால் இவர் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அது ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரும்போது அவர் அதை குறித்து ஆழமாக போதிக்கத்தை பார்க்கிறோம். நாம் பழி வாங்கிறதுக்கு நம்முடைய வேலையல்ல, அவர் பழி வாங்குறதை அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம என்ன செய்யணும் என்றதை அவர் போதிக்கிறார். ஜீசஸ் thought about this Old Testament law about eye to eye, and saying that in his concept on the New Testament that he will take vengeance. Then what are we supposed to do? We will see all these things in days to come. ஒரு நாட்களிலே இந்த பழி வாங்குதலை குறித்தும் இப்படிப்பட்ட முற்கோபமான காரியங்களை அதை செயல்படுவதை குறித்தும் நிறைய நாம் பார்க்க போகிறோம். Then finally he ends with, in Matthew chapter 5, he ends with from verse 43 to 48. He taught his disciple to love the enemies. கடைசியாக 43வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது அவர் சத்துருவை சிநேகித்தல் என்கிற ஒரு புதிய விதமான போதனையை அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். Normally when we know about the enemy, if someone is not in good term with us, we will not be loving them. We will always try to hate them. We will have bitterness against them. நம்ம ஒருத்தங்க சிநேகிக்கலன்னு சொன்னாலே நம்ம அவங்கள நேசிக்க மாட்டோம், நம்ம அவங்க மேலே கசப்பாக இருப்போம், நம்ம அவரை மன்னிக்க மாட்டோம், நல்ல ஒரு ஃபெலோஷிப் ஐக்கியம் வைக்க மாட்டோம். இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் போதனையில் உண்மையாகவே ஒரு மனிதன், சராசரி ஒரு மனிதன், இவன் இந்த மலை பிரசங்கத்தை நல்ல ஆழமாக அதை தியானித்து பார்ப்பானாக, anyone, a person who really meditate upon this sermon on the mount, I truly believe their life will be transformed. I heard many testimonies, historical evidence of certain people from other faith. அநேகர் கிறிஸ்து அல்லாத மற்ற தலைவர்கள், they can be a religious leader, they can be a social leader, மத தலைவர்கள் அல்லது சமுதாயத்தில் ஒரு தன்முனைப்பை கொண்டு வந்தவர்கள் அல்லது சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர அவர்கள் பயன்படுத்தின வார்த்தைகள், the words they use, the clause they use, அவர்கள் பயன்படுத்தின பதங்கள், most of them are from the Sermon on the Mount. Mahatma Gandhi used the Sermon on the Mount in his teaching. There's another man called Swami Vivekananda. மகாத்மா காந்தியும் சுவாமி விவேகானந்தா அவர்களும் சீர்திருத்த போதனைகளிலே இந்த மலைப்பிரசங்கத்தை அதிகமாக தங்களுடைய போதனைகளிலே பயன்படுத்தி இருக்கிறதை அவர்களுடைய உரையாடுதல் எழுதப்பட்ட புத்தகங்களிலே நாம் வாசிக்கலாம். We can see this teaching was used by religious leaders as well as political leaders and also the social leaders, people those who are concerned to bring reformation in their society. சமூகத்தில் ஒரு சீர்திருத்தத்தை சமுதாயத்தில் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினவர்கள் இந்த பதங்களை பயன்படுத்தினார்கள். And they really success. Example, Mahatma Gandhi, he followed the lifestyle and the teachings of Jesus. In fact, he was having the New Testament in his hand. And there was one time, ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை விரும்பி வாசித்து அவர் வேதத்தை புதிய ஏற்பாட்டை தன் கையில் வைத்திருக்க மகாத்மா காந்தி அவர்கள் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கார். He was traveling in a train and he saw some British soldiers traveling in the same train with him, and they were
they were though called as white men or Christians by name, but their behaviors was not showing to Mahatma Gandhi as they are the salt to the earth or the light to the world. இந்த வசனத்தின் அடிப்படையிலே, இந்த மலைப்பிரசங்கத்தின் அடிப்படையில் அந்த அவரோடு கூட பிரயாணம் பண்ணின இந்த போர் வீரர்கள், இவர்கள் வெள்ளைக்காரர்கள், அதில் சிலர் கிறிஸ்துவ பெயருடையவர்கள். ஆனால் அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாம் அவர்கள் இந்த பூமிக்கு உப்பாகவோ உலகத்துக்கு வெளிச்சமாகவோ வாழலை. அதில் ஒருவர் மகாத்மா காந்தி இடத்துல போயிட்டு இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, when someone among the soldiers went and shared to Mahatma Gandhi about Jesus Christ, and Mahatma Gandhi said, give me Christ, get away the Christians. எனக்கு கிறிஸ்துவை காண்பீங்கள், கிறிஸ்துவை வெளியேற்றுங்கள் சொன்னார். எதனால? பெயர் அளவில் கிறிஸ்தவர்கள், ஆனால் வாழ்ந்து காட்டுகிற நடைமுறைகள், the lifestyle of that soldiers what was not reflecting Jesus. அந்த போர் வீரருடைய அந்த இராணுவத்தினுடைய வாழ்க்கையில நடந்து கொண்ட விதங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கல. வேதனைக்குரிய காரியங்கள். இன்று இந்த நாட்களிலே, on these few weeks, I strongly pray for you all. உங்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்க விரும்புகிறேன். எதற்காக? இந்த மலைப்பிரசங்கத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் போதனை ஒவ்வொன்றும் நம்முடைய இருதய பலகையில் எழுதப்படட்டும். Let the teachings of our Lord Jesus Christ be written on the walls of our hearts, so that we will have an assurance from the scripture. We will have the help of the Holy Spirit for us to have a transformation in our character and lifestyle. நம்முடைய சுபாவத்தில், வாழ்க்கை நடைமுறைகளிலே ஒரு மாற்றம் வரத்தக்கதாக இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள், வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக செயல் வடிவிலே கொண்டு வருவதற்கு அவர் நமக்கு உதவி செய்யட்டும் என்று உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண விரும்புகிறேன். Join with me please and meditate this portion of the scripture daily until you get an understanding, until you receive a transformation. உங்கள் வாழ்க்கையில் இந்த மலைப்பிரசங்கத்துடைய ஆழமான கருத்துக்களை, போதனைகளை புரிந்து கொள்கிற வரைக்கும், அல்லது இவைகளில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக உங்களோட வாழ்க்கையிலே, நடைமுறைகளிலே, சுபாவங்களிலே மாற்றங்கள் வருகிற வரைக்கும் தொடர்ந்து இதை வாசியுங்கள், தியானியுங்கள். நாம் முதலாவது பகுதிக்கு போக போகிறோம். முதலாவது பகுதி மத்தேயு 5வது அதிகாரம் அந்த 2-3 வசனங்கள். Matthew chapter 5 verse 2 and 3, and we are going to meditate only one part of the beatitude. அந்த பாக்கியவான்கள் என்கிற காரியத்தில் 8 காரியங்கள் பாக்கியவான்கள் சொன்னதில் முதலாவதானது என்னது என்பதை பார்க்க போறோம். Apart from all those other places where Jesus said, blessed are ye, we are going to look into the first one. Who is the blessed, and what will be the result of being a man who is called blessed, and for what Jesus called them as a blessed? ஏன் அவர்களை பாக்கியவான் சொல்றாரு? அவங்க செய்த காரியம் தான் என்ன? Can we read verse 2 please? And he opened his mouth. And he opened his mouth. Then and taught them. He taught them. See, preaching for ministry. பிரசங்கம் பண்ணும்பொழுது அது ஊழியத்திற்காக, விடுதலை செய்வதற்காக, பிசாசுகளை துரத்துவதற்காக அதிகமாக. ஆனால் போதனை என்று வரும்போது, when comes for teaching, we should really sit at his feet and learn. I urge you all, நான் உங்களை வருந்தி கேட்டுக்கொள்கிறேன், மரியாதை போல அவர் பாதத்திலே அமர்ந்து அவருடைய வாயின் வார்த்தைகளாலே நாம போதிக்கப்பட நாம ஒப்பு கொடுப்போம். Be like Mary, sit at the feet of the Lord Jesus Christ and learn from the mouth of the Lord Jesus Christ. Learn the teachings, learn whatever that Jesus taught. And இயேசு மரியாதை பார்த்து, உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய் என்று சொல்றார்.
உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. லேர்னிங் at the feet of the Lord, or learning from the mouth of the Lord, learning from the Jesus Christ, is something that is very, very vital and important in every individual's life. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். That's why Jesus said, quoted in Old Testament scripture, பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அதை மறுபடியும் சொல்லுகிறது நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Jesus said, men shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of the Lord. The Sermon on the Mount is every word taught by Jesus Christ. He opened his mouth and taught. He opened his mouth and taught. நம்ம இந்த வசனத்தை நம்ம தமிழில் வாசிக்கும் போது மத்தேயு 5வது அதிகாரம் 2வது வசனத்தில், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், தமது வாயை திறந்து simply means this portion of the scripture is not taught by the disciples or the apostles. It is directly from his own mouth. இந்த போதனை அப்போஸ்தலர்களோ அல்லது அவருடைய சீஷர்களோ போதித்தவைகள் அல்ல. ஆகவே தான் தெளிவாக மத்தேயு இதை எழுதும் பொழுது அவருடைய வாயை திறந்து அவர் பிரசங்கித்தார் அல்லது போதித்தார், அவர் உபதேசித்தார். உபதேசம் என்ற வார்த்தை அது அடித்தளமாக ஒரு போதனைகளை கொடுக்கிற ஒன்று. ஆகவே அவர் உபதேசித்தது நமக்கு பிரயோஜனமானவர்களாய் இருப்பதற்காக. Then the first teachings of the Mount Sermon, இந்த உபதேசத்தில் முதலாவது எதை குறித்து அவர் துவங்குகிறார்? How does he begin? He didn't begin with many other topics in the Mount Sermon. The first thought was, the first teaching was about it is found in verse 3. அவர் உபதேசித்த அந்த உபதேசத்தில் மிகவும் மிகவும் ஒவ்வொரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டிய சுபாவத்தை குறித்து, முக்கியமாய் காணப்பட வேண்டிய சுபாவத்தை குறித்து அவர் போதிக்கிறதை 3வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். Let's read verse 3. Blessed are the poor. Blessed are the poor in spirit. Blessed are the poor in spirit. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். That doesn't mean blessed are the poor in spirit mean that the anointing of the Holy Spirit it is limited or lack or in certain level. It doesn't talk about that. இது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் சொல்லும்போது பரிசுத்த ஆவியுடைய வரங்களிலே குறைவு, அந்த வல்லமையில குறைவு, அந்த நடத்தில குறைவு என்று இதை போதிக்கலாம். It is not much interested here in teaching about that in the for the lifestyle, வாழ்க்கை நடைமுறைக்கு அதை குறித்து அதிகமாக அவர் சொல்லாதபடிக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம அவருக்கு முன்பதாய் வரும்போது I've read many people's interpretation about this particular verse. இந்த வசனத்தை குறித்து அநேகர் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிற அநேக காரியங்களை நான் வாசித்தது உண்டு. அதில் ஒரு தேவ மனுஷன் இப்படியாக தன் கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். A man of God who has revealed a truth from this portion of the scripture according to the understanding and the revelation that he has from the Lord. He said first why Jesus thought about this. Blessed are the poor in the spirit, right? Blessed are the poor in the spirit. ஆவிலே எளிமையுள்ள பாக்கியம் என்று சொல்லி எதை பேசினார்? When a believer comes before God, ஒரு விசுவாசி தேவனிடத்தில் வரும்போது he shouldn't be boasting about himself or trusting about his righteousness, for boasting about his success because he is succeeded because of his talents or his gifting or because of his background or because of his credits that he had.
இந்த வசனத்திலிருந்து ஒரு தேவ மனுஷன் விளக்கவுரை சொல்லும்போது, ஒரு விசுவாசி தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது தன்னுடைய பாவங்களில் இருந்து அவன் தன்னுடைய திறனாலே வெளிவந்தானோ, அல்லது அவன் ரட்சிக்கப்படுவது அவன் தான் நீதிமானாக சுயமாக நீதிமானாக தன் பார்வையிலே காணப்படுவதாகவோ, அல்லது அவன் வளர்ச்சிக்கும் அவன் வெற்றிக்கும் அவனுடைய பிரகாசமான வாழ்க்கைக்கும் தன்னுடைய தாளந்துகள், தன்னுடைய திறமை, தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய பலன் என்று சொல்லி தன் தேவனிடத்தில் வரும்போது ஒருபோதும் ஒருவனும் அந்த ஆவிக்குரிய பெருமையோடு கூட அவரிடத்தில் வராதபடிக்கு, தகப்பனே உங்களுடைய தயவால் தான் நான் இந்த நிலையில் இருக்கிறேன், உங்களுடைய கிருபையினால் தான் நான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். When a believer comes before the living God, the creator of heaven and earth, வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பதாக அவருடைய படைப்பாகி நாம் வரும்போது நாம் எம்மாத்திரம் அவருக்கு முன்பதாக நம்மை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு. ஆகவே ஆவியலன் சொல்லும்போது தன்னுடைய உண்மையான வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய நிலையில அவன் எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி கொள்கிறான் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை பார்க்கிறார். God sees whether how we are in our spiritual life, humbling ourselves, recognizing that everything that we had is we receive it from God. Forgiveness we receive from God. Blessings we receive from God. We don't have to boast about what we have. We need to give glory to God for who we are and what we have. நாம் எவைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ, எவைகள் நமக்குள்ள இருக்கிறதோ, இவைகளை குறித்து நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவனுக்கு மகிமை செலுத்துவதாய் காணப்பட வேண்டும். Don't boast about your talent. Don't boast about your gift. Don't take glory for yourself. நாம் நமக்காக பெருமைகளை அதில் எடுத்துக்கொள்ளவே வேண்டாம். தேவனுடைய நாமம் மகிமையடையட்டும். God will never share his glory with anyone. தேவன் தன்னுடைய மகிமையை ஒருவரோடும் கூட அவர் பகிர்ந்து கொள்ள மாட்டார். அருமையானவர்களே, நாம் அவருக்கு முன்பதாய் வரும்போது எப்போதுமே நாம் நினைவு கொள்வோம், ஆண்டவரே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. Whenever we come before him, let us remind ourselves, we are standing here today, we are in his presence today. It's not because of our righteousness, it's because of his grace, because of his love, because of his favor. அவருடைய அன்பு தான். ஆகவே தான் அவர் சொல்றார், இப்படிப்பட்ட மனநிலை முதல்ல ஆவியில, it begins in your spirit first. Your characteristic build in your spirit. It begins in your spirit. உன்னுடைய சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாம் முதல்ல உள்ள ஆவியிலே துவங்குகிறது. அது உள்ளான துவக்கம். இதற்காக வெறுமையாக ஏதோ நான் ரொம்ப எளிமையாக நடந்து கொள்கிறேன்னு சொல்லி மாம்ச ரீதியில் ஒரு போலி வேஷம் போட சொல்லலை ஆண்டவர். Jesus didn't expect that we will just be showing that we are as though we are humble. Jesus knows that what is in our heart he knows about our thought. அவர் நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் அவர் அறிவார். அவர் அந்த எளிமையை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அவர் பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரனாக இருந்தோம். Though Jesus was the only begotten son of great God, our Father, and he didn't even talk big about him, though he has all the authority, though he has all the power, but he always subject to the authority of the Father. பிதாவாகிய தேவனுக்கு ஈடான ஒரு அதிகாரம், வல்லமைகள், அந்தஸ்துகள் எல்லாம் உடையவராக இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதுமே பிதாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு எளிமையான ஒரு சுபாவம் உடையவராகவே காணப்படுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை பரிசோதித்து பார்ப்பார். God will always put us into a test whether you're really submitting to the authority
as how Jesus submitted to the authority figure, that is the Father. பிதாவுக்கு குமாரன் எப்படி கீழ்ப்படிந்து எப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சகலமும் உடையவராக இருந்தாலும் கூட எளிமையாக அவர் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அவர் சீஷர்களுக்கு அந்த நாட்களிலே போதித்த போதனை இன்றைக்கும் அவசியம் தேவை. We need this teaching of the Lord Jesus Christ about the spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நமக்கு நிச்சயமாக அவசியமாக தேவைப்படுகிறது. And he said here, ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், blessed are the poor in spirit. And what will be the result of being poor in the spirit? Can you continue, please? For theirs is the kingdom of heaven. For theirs is the kingdom of heaven. ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. People are fighting for posts. Crazy people are fighting for names and fames. இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து போட்டிகள், பொறாமைகள், வாக்குவாதங்கள், சர்ச்சைகள், சண்டைகள், பெருமைக்குரிய காரியங்கள், இது கிறிஸ்துவ உலகத்திலும் கூட சிலருடைய வாழ்க்கையில் இது வெளிப்படுகிறதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். We can see this in the Christian circle. But Jesus said the evidence or the blessing, what is the blessing? If there is an evidence called, if you are poor in spirit, then it follows the blessing called, yours will be the kingdom of heaven. இந்த ஆவில எளிமை உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில, நடைமுறையில், அனுதின வாழ்க்கையில், இது சுபாவத்தில் இது காணப்படுமாயின் அதை பின்தொடர்கிறது என்னது, அதனுடைய ஆசீர்வாதம் என்னது, ஏன் பாக்கியவான் சொன்னாரு அப்படின்னாக்க எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் சொந்தம் இல்லை. Why Jesus said blessed see? Because the heaven doesn't belong to everybody. But Jesus was assuring in his teaching, the first thing, if you follow Jesus, you should have a lifestyle of Jesus. இயேசு தன் போதனையில் இந்த ஆவில எளிமை உள்ளவன்கிறதை குறித்து போதித்து அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காட்டின விதத்தில் நாம் பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நமக்கு அவர் வாக்கு கொடுக்கிற ஒன்று, this is what the Lord promised, that you will inherit the kingdom of heaven. பரலோக ஒரு ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்போம், அல்லது பரலோக ராஜ்யம் நம்முடையதுன்னு சொல்கிறார். You know, even when in the same Sermon on the Mount, மலை பிரசங்கத்தில் அந்த ஜெபத்தை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கும்போது கூட, when Jesus thought about prayer in the same Sermon on the Mount, he was talking about the kingdom, let thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. His message was all about the kingdom of heaven or the kingdom of God. அவருடைய செய்தியும் எல்லாமே பரலோக ராஜ்யத்தினுடைய செய்தி அல்லது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செய்தி. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முக்கியமான ஒன்று, பரலோக ராஜ்யத்தின் முக்கியமான ஒன்று நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, to inherit the kingdom of heaven, it belongs to us if we live as what Jesus taught to his disciple in the Mount Sermon, in the Beatitude, the first opening scripture. Blessed is he, or blessed are those who are poor in spirit. அவர் போதனையிலே மலைப்பிரசங்கத்திலே, அந்த மலைப்பிரசங்கத்திலே பாக்கியவான் என்கிற தலைப்பிலே முதலாவதான காரியத்தை அவர் போதிக்கும் பொழுது, ஆவிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான். எத்தனை முறை நம்முடைய அகங்காரங்கள், ஆணவங்கள், முரட்டுத்தனங்கள், எத்தனை முறை நாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போயிருக்கும். Heaven is not just where we enter into after we die. We can have the life of heaven, or the glorious life of heaven even on this earth, because the King of heaven, the King of Kings is in us. And as we obey to all his teaching,
நம்ம மரித்த பிறகு இறந்த பிறகு தான் பரலோகத்தில் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்று இல்லை. இந்த பூமியிலே வாழும் பொழுது அந்த பரலோகத்து தேவனாகிய ராஜாதி ராஜா நம்முடைய உள்ளத்தில் இருப்பதனால அவர் நமக்கு வச்சிருக்கிற அந்த பரலோக வாழ்க்கையின் அனுபவங்களை, தி எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஹெவன்லி லைஃப், அந்த அனுபவங்களை நாம் இந்த போதனைகளை கேட்டு அதன் பிரகாரமாக நாம் செயல்படும் போது நாம் பரலோக ராஜ்யத்தின் அனுபவங்களை, அந்த சமாதானத்தை, அந்த மகிமையை இந்த பூமியில் வாழும் பொழுதே நாம் உணர முடியும், நாம் பெற்றுக்கொள்ள முடியும். We can live a heavenly life on this earth if we are obeying to this portion of this teaching of our Lord Jesus Christ. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னும் அநேக காரியங்கள் இதன் பிறகு நாம் வருகிற நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதற்கு முன்பதாக, before we continue this topic in the coming weeks, as I said early, நான் முதல்ல சொன்ன மாதிரி, open up your Bible, read this portion of the scripture. வேதத்தை திறந்து இந்த பகுதியில் வாசிங்கள். The next lessons, when you come, please, when you sit before your television or your iPad or your laptop or your desktop, நீங்கள் அடுத்த முறை வேதாகம பாடத்திற்கு அல்லது ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் புதன்கிழமை 8:30 மணிக்கு நீங்கள் டிவி முன்பதாகவோ லேப்டாப் முன்பதாகவோ வந்து உட்காரும் பொழுது முதல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்கள். I encourage you to pray first. And in your prayer, just ask the Lord, Lord, open my eyes to see the truth. ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளுங்க, இந்த சத்தியத்தை நான் காண. Holy Spirit, help me to understand the teachings of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நாங்கள் நல்லா புரிந்து கொள்றதுக்கு எங்களை உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. If possible, pray together with all in the family. குடும்பமாக நீங்கள் யாரெல்லாம் இந்த ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் கற்றுக்கொள்ளன்னு சொல்லி வந்து உட்கார்றீங்களோ, நீங்கள் அப்படியே உட்கார்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு கேளுங்க. இவைகளெல்லாம் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஆழமான சத்தியங்கள். These are great truths taught by our Lord Jesus Christ for our benefit, for our blessing, for us to be the salt of the earth and the light of the world. நாம் இந்த பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் வாழும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆரம்பமே, the beginning in our spiritual life is, blessed are those poor in spirit. ஆவிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான்கள். இதை கருத்தில் வச்சுக்கொள்வோம். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய ஜெப நேரம், உங்களுடைய வேத வாசிப்பு, சபை கூடி வர முடியாவிட்டாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் சபை கூடி வந்து ஆராதிக்கிற அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஒழுக்கமுள்ள ஆராதனை செய்வதற்கு உங்கள் சுபாவத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அந்த ஆராதனை சபை மக்களோடு கூட சேர்ந்து பங்கு பெறுங்கள். நேரடி ஒளியாளியிலே புறப்பட்டு வருகிற செய்திகளாக இருந்தாலும், though we bring you the Sunday's message on online, but treat that as though that it's a time of worship. Let us have an attitude of honoring God by fearing to hear His word. அவருடைய வசனத்துக்கு நடுங்குருளாய் காணப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் பைபிள் ஸ்டடி அல்லது ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டாக இருந்தாலும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்தாலும் வசனம் வரும்பொழுது ஒன்று ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் உள்ள மாற்றங்கள் ஏற்படும். Led by the Spirit of the Lord to teach this subject past few weeks back, கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக இந்த வருஷம் பைபிள் ஸ்டடியில் ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் எந்த பாடத்தை முதல்ல போதிக்கணும்னு சொல்லும்போது நான் ஆராய்ந்து பார்த்த பல போதனைகளிலே
இவைகள் தான் என் உள்ளத்திலே ஆண்டவர் வைத்த ஒரு பாரமாய் காணப்பட்டது. I sense this is an urgency of today for this teaching, because I see the lifestyle of today's generation is not reflecting Christ at all. இந்த நாட்களிலே கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நல்ல ஒழுக்கங்கள், நல்ல சுபாவங்கள் காணப்படவில்லை. It can be anybody, but encourage, depend upon the Spirit of the Lord. ஆவியானவரை சார்ந்திருங்கள், அவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வெளிச்சமாக இல்லைனாக்கா இருளில் உள்ள ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல நம்மால் முடியாது. If we are not shining for Jesus, if we are not the light of the world, then we will not be used by God to preach this gospel to the people, those who are living in darkness. So don't worry about whether you have this gift or talent. எனக்கு வரம் இல்லையே, எனக்கு தாளந்து இல்லையே, எனக்கு அழைப்பு என்னன்னு தெரியலையே. டோன்ட் வரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த நெறிமுறைகள், this lifestyle, the teachings of the Lord Jesus Christ, if this can be seen in your life, the Lord Jesus Christ will bless you. You will become a blessed man and woman of our Lord. இந்த நல்ல ஒழுக்கம் காரியங்கள் இவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நெறிமுறைகள் காணும் பொழுது கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பாக்கியவான்களாக காண்பீர்கள். ஆகவே மற்றவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள். மற்ற அனல் மூட்ட முடியாத செய்தி இல்லையே அப்படின்னு சொல்லி அனல் மூட்ட கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை பார்சல் கொடுக்கணும்னு சொல்லி இதை ஒரு பக்கம் நீங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் கூட, though you might be expecting that I'll be teaching on subjects of being fire for God, forget it first. If your life is pleased, that anointing will come on your life, onto your life. உங்கள் வாழ்க்கை பிரியமாய் காணப்பட்டால் அந்த அபிஷேகம் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை பார்த்து பாக்கியவான்கள் சொல்லட்டும், என்னை பார்த்து பாக்கியவான்னு சொல்லட்டும், நம் குடும்பத்தை பார்த்து பாக்கியவான்னு சொல்லட்டும். Let God say our family as a blessed family. Are you blessed? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? நீங்கள் பாக்கியவான்களா? இந்த சிந்தனை நம் மனதில் இருக்கட்டும். Let this thought be in our mind. If you are not blessed, if your life, if this humbleness is not seen, then God himself will be number one against you. So whatsoever that you plan, it will never work. நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியங்களே அல்லது இந்த ஆவியில் எளிமையாக இல்லைன்னா, எப்போ முரட்டாட்டமாக, எப்போ ஒரு அகங்காரமான வாழ்க்கை வாழ்கிறோமோ, அப்போ கர்த்தரே நமக்கு எதிர்த்து நிற்கிறவாய் காணப்படுவார். அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் போயிடும், அநேக நன்மைகள் இழந்து போயிடுவோம். அந்த தருணத்தை கொண்டு வராதீங்க. Don't bring such an environment in your life for God to oppose you or to against you because of your lifestyle. உங்கள் வாழ்க்கை நடைமுறை அதை வைத்து கர்த்தர் உங்களை எதிர்க்காதபடிக்கு கர்த்தரே உங்களை பார்த்து பாக்கியவான்கள் என்று சொல்கிற அளவுக்கு மாற ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அப்படி எழுதினே இருப்போம். Let's stand to our feet and bow down. Forget about what has happened in 2020. 2020 என்ன நடந்தது என்பதை மறந்துடுங்க. பின்னானவைகளை மறந்துடும். Forget the past. You might have many bad experiences of your hot temper. உங்களுடைய முட்கோபத்தின் விளைவாக இன்னைக்கு எவ்வளவாய் ஆவில எளிமை இல்லை என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்திருக்கலாம். That was 2020. 2020. But 2021 இது முதலாவது ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். This is the first day of the ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். முதலாவது பரிசுத்தாவின் பாடசாலையிலே ஆவியானவர் தேவனுடைய சித்தம் இவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அடையின்ற உள்ளத்திலே வைத்த பாரத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு போதிக்க பல மணி நேரங்கள் இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்த்தேன். I spent couple of hours, many hours reading this portion of the scripture, getting
revelation and getting illustration and help of the Holy Spirit to teach this to you. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த போதனைகளை போதிக்கும்படியாக ஆவியான ஏவன பிரகாரமாக பல மணி நேரங்கள் இதை தியானித்து ஆயத்தம் பண்ணி இன்றைக்கு முதல் பகுதியை போதித்திருக்கிறேன். இதை உங்களுடைய ஆவிலே பற்றி கொள்ளட்டும். Let it sink into your spirit. Open your heart and say to God, I want it to be blessed by you, Lord. ஆண்டவரே, நான் உம்மாலே பாக்கியவான் என்று சொல்லப்படணும். ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நீர் போதித்த இந்த மலை பிரசங்கத்தில் முதலாவது ஆவிலே எளிமையுள்ளவன் என்ற வார்த்தைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். I submit myself for this category called blessed are those who are poor in spirit. தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆவியானவர் மூலியமாக ஒரு உள்ளான மாற்றங்கள் ஏற்படட்டும். 2021 2021 இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில், இந்த spiritual journey of 2021, let this be the beginning. இது ஒரு துவக்கம். எளிமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டட்டும். அதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார்கள். Pray that Holy Spirit will help these people to live a life that will always please you, Lord. Bless every families, every viewers, ஒவ்வொரு குடும்பத்தையும் இதை காணொளியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறைவுகளை நீக்குங்க, பலவீனங்களை நீக்குங்க. Remove all the weaknesses from their spiritual and physical body. சரீரத்தில் சுகத்தை கட்டளையிடுங்க. ஆவியிலே எளிமையுள்ள வாழ்க்கையிலே ஆண்டவரே பொருளாதார காரியங்களே மேன்மை கட்டளையிடுங்க. Pray God that you will bless them financially, people those who are lack in finance, Lord. We thank you, Lord, for this media team. இந்த மீடியா வழியாக இந்த செய்திகள் உலகமெங்கும் புறப்பட்டு போவதற்கு நீர் பயன்படுத்தி வருகிற மீடியாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Lord, for using this multimedia team to spread this message throughout globe for people to receive it and to be a blessing. தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இவைகள் பிரயோஜனமாக காணப்பட இந்த மீடியா டீமில் யாரெல்லாம் ஆண்டவரை நீ பயன்படுத்துகிறீரோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக கிரேஸ் கரிஸ்மேட்டிக் ஃபெலோஷிப் திருச்சபைக்கு, இந்த சபையோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற திருச்சபைகளுக்கும், இந்த காணொளி மூலியமாக தொடர்ந்து இந்த வேதாகம பாட கல்லூரியிலும் அல்லது ஸ்கூல்லையும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பங்கு பெறுகிறவர்கள் ஒருபோதும் ஆண்டவரே அவர்கள் குறைவிலே இல்லாதபடிக்கு நிறைவை காணப்படும்படியாக ஒரு பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Pray God that whoever is viewing this from Grace Charismatic Fellowship and all the affiliated churches and people those who watch this online services continually, not only this, also on Sunday service, pray God that you will remove all their lacks in their families and bless them, Lord, abundantly. Bless us today, Lord. We want to bring honor and glory to you. நாங்கள் உமக்கு மகிமை செலுத்த விரும்புகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். We humble ourselves. We recognize you as our Lord and God. நீர் எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய கர்த்தர் என்பதை அறிந்து நாங்கள் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நன்றி செலுத்து. We thank you. In Jesus' name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அடுத்த வாரம் நீங்கள் புதன்கிழமை 8 மணிக்கு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த தலைப்பிலிருந்து அதிகமான காரியங்களை ஆழமாக நாம் கற்றுக்கொள்வோம். We can learn more, discover more from this portion of the scripture. So read your Bible. உங்களுடைய வேதத்தை வாசிங்கள். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Shalom.